இந்த மாதிரி broken கிளாஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா குப்பையில் டைரெக்டாக போடாதீங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு நீட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்குமே ஈஸி டாஸ்க்காக இருக்கும். ஃபர்தராக நம்ம வீட்டில் இந்த மாதிரி பனியன் கிளாத்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். அந்த பனியன் கிளாத்ஸில் இன்னொரு வாட்டி நீட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸும் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும். அதை நல்லா பிரிச்சுட்டு ஆல்ரெடி ரேப் பண்ணி வச்சுருக்கிற பண்டில் இது உள்ளே வச்சுட்டு இன்னொரு ரேப் கொடுத்துருங்க. கார்பேஜ் கலெக்ட் பண்ண வரவங்கக்கிட்டேயுமே இதை தனியாக சொல்லியே கொடுங்க, இதில் broken கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குப்பையை தனியாக பிரித்து எடுக்கும்போது அவங்களுக்கும் ஹர்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா? நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை செய்கிற அவங்களுக்கு நாம் தானே ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் broken கிளாஸை டிஸ்போஸ் பண்ணும்போது ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள்.